மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட அவங்களுடைய அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை, ஆட்டோ சங்கர் இந்த மாதிரி நிறைய படத்துல நடிச்சு இப்போ ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்டா இருக்க சரண்யா ரவிச்சந்திரன். அவங்க கிட்ட அவங்களுடைய ஸ்கின் கேர் எப்படியெல்லாம் அவங்க பியூட்டியை மெயின்டைன் பண்றாங்கன்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கலர்ஸ் வந்து எல்லா கலரும் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். கேமரா முன்னாடி இருக்கும்போது ஒரு கலர் நார்மலாக போடுறோம். இப்போ நான் மால் போகிறேன், ஃபிலிம் போகிறேன், பீச் போகிறேன், அப்போல்லாம் ஒரு மாதிரி மாவு, மஞ்சள் இருக்குல்ல, கஸ்தூரி மஞ்சள், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஹோல் பாடி ஃபுல்லாகவே அது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி தான் இருக்குது. ஐஸ் க்யூப் வந்து மார்னிங் வைக்கிறது நான் ஒரு டைமில் ஒரு 3 months முன்னாடிலாம் அதை ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணேன். நல்லா ஃபேஸ் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லிப் பாம் அது ரொம்ப பிடிக்குங்க. நான் வீட்டில் இருக்கும்போது சும்மா ட்ரை ஆகும்போது எடுத்து போட்டுப்பேன். இது நான் ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணது இது ஒன்று தான். ரெகுலராக தண்ணி குடிச்சிக்கணுமா, தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணுமா, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் ஸ்க்ரீனை நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சன்ஸ்க்ரீன் லோஷன். ஓகே, பாடி லோஷனாகவும் அது க்ரீமாகவும் இருக்குது, ஃபேஸ்க்கு பாடி ஃபுல்லாக லோஷனாகவும் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும், பெஸ்ட்டு தான். நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஓகே, இப்போ ஆர்டிஸ்ட்னா வந்து செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அவங்க என்னதான் வந்து வெளில பார்க்கறதுக்கு அழகாக தெரிஞ்சாலும் அதை அவங்க பாதுகாக்கிறதுக்கு எப்படி வந்து உயிரை கொடுத்து போராடுறாங்க அப்படின்றது உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் எப்படி உங்கள் செல்ஃப் கேர் மெயின்டைன் பண்ணுறீங்க? நேற்று கூட என்னோட இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். செல்ஃப் கேர் ரொம்ப சூப்பர் தான், ஆனால் அது சம்டைம்ஸ் ரொம்ப காண்டாக இருக்கும்ல, கடுப்பாக இருக்கும்லன்னு நான் போட்டிருந்தேன். நேற்று அப்படி ஒன்று போட்டு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் எனக்கு சிரிப்பு தான் வருது. வெறுப்பாக இருக்குங்க. நான் சொல்லலை, இப்போ இந்த ஜிம் போகிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லை நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஏதாவது அதை எடுத்து அதை போட்டு அது இதுவாகிற வரைக்கும் ஒரு 20 minutes வெயிட் பண்ணி ரெகுலராக தண்ணி குடிச்சிக்கணுமா, தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணுமா, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் ஸ்க்ரீனை நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மக்கள் ரசிக்கிறாங்க. கண்டிப்பாக ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறேன். அப்போ நம்ம அந்த விஷயம் பண்ணால் தான் பண்ண முடியுன்றப்போ அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூரமாக வச்சிடணும். மாதத்தில் மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும்போது போப்பா அப்படின்லாம் இருக்கும். ஓகே, அண்ட் காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆர்டிஸ்ட்னாலே காஸ்டியூம் நல்லா இருக்கும் தான், அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் காஸ்டியூம்லாம் சூஸ் பண்ணுவீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மாதிரிலாம்? ஃபஸ்ட் ஷாப்பிங் எனக்கு நான் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆனால் ஷாப்பிங் போனால் தனியாக தான் போகிறது. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. கிரேஸ் இருக்கா, ஆத்யா, ரம்யாக்கா, அவங்கக்கிட்டலாம் வந்து சுபா, நான் பிக்ஸ் அனுப்பிச்சு அக்கா இது ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் கேட்பேன். நான் பிடிக்கும், எனக்கு ரொம்ப ப்ளைனாக போடுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பேட்டர்னாக இல்லாமல் ப்ளைன் போடுறது பிடிக்கும். கலர்ஸ் வந்து எல்லா கலரும் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். கேமரா முன்னாடி இருக்கும்போது ஒரு கலர் நார்மலாக போடுறோம். இப்போ நான் மால் போகிறேன், ஃபிலிம் போகிறேன், பீச் போகிறேன், அப்போல்லாம் ஒரு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கலர் போடுறது தான். எனக்கு எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது சாரீஸ் பிடிக்கும். சாரீஸில் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் மாதிரி தோணும். ஆனால் சும்மா வந்து ஒரு குர்த்தா மட்டும் போட்டுட்டு மேக்கப் எதுவும் பெருசாக இல்லாமல் லிப் கிளாஸ் மட்டும் போட்டு காஜல் மாத்திரம் வச்சுட்டு, லிப் கிளாஸ் கூட வேணாம், லிப் பாம் போட்டு ஒரு கூலர்ஸ் போட்டு அப்படியே கூலாக பர்ஃப்யூம் போட்டு வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு அப்படியே கூலாக வெளில போனால் நல்லா இருக்குமே. சன்ஸ்க்ரீன் லோஷன் மறந்துடக்கூடாது. அப்படி போனால் நல்லா இருக்குமேன்னு தோணும். இதுதான் எனக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன காஸ்டியூம் போட்டாலும் அதில் கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி தோணும். சாரீஸ் வந்து சூஸ் பண்ணும்போது தான் இது நல்லா இருக்குமா, இதுக்கு இப்போ இந்த ப்ளவுஸ் மேட்ச் பண்ணுறதுக்கே இதுக்கு இது மேட்சாக இருக்குமா, இப்படி பார்த்து பண்ணுறது தான். சூப்பர். இன்னொன்று வந்து ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரேமாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் வந்து கடையில் வாங்குற ஃபேஸ் மாஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் போடுற கடலை மாவு பைத்தமாக இருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் ட்ரை பண்ணது பெஸ்ட்டுன்னா எங்களுக்கு என்ன சொல்வீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்ச நாள் அதை ட்ரை பண்ணேன், அப்புறம் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பைத்த மாவு, மஞ்சள் இருக்குல்ல, கஸ்தூரி மஞ்சள், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஹோல் பாடி ஃபுல்லாகவே அது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி தான் இருக்குது. அது நல்லா இருக்குது. ஸ்கின் வந்து ஒரு மாதிரி கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஐஸ் க்யூப் வந்து மார்னிங் வைக்கிறத நான் ஒரு டைமில் ஒரு 3 months முன்னாடிலாம் அதை ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணேன். நல்லா ஃபேஸ் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேக்கப்லாம் போட்டால் அப்படியே ரொம்ப நேரம் வந்து சஸ்டெயின் ஆகிற மாதிரி இருந்தது. அப்படி பண்ணும்போது மேக்கப் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஃபோட்டோஷூட்க்கு மேக்கப் போடுறோம் அந்த மாதிரி. ஆனால் பொதுவாக மேக்கப் போடுறது கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் லைஃப்ல இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னா காம்பேக்டாவது இல்லைன்னா கஷ்டம். ஆனால் நான் இப்போ நிஜமாவே எதுவுமே மட்டும் போட்டுட்டு ஐ மேக்கப், லிப்ஸ்டிக் அந்த மாத்திரம். சரி, இதை வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். பிகாஸ் நீங்கள் மேக்கப்பே போடலை, இருந்தாலும் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்களா? அதாவது நீங்கள் யூஸ் பண்ண அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ல வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் அப்போ கேட்கலாம் கண்டிப்பாக. எங்களுக்கு பெஸ்ட்டுன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அவ்னி, இட்ஸ் அ சன்ஸ்க்ரீன் லோஷன். ஓகே,
பாடி லோஷனாகவும் அது க்ரீமாகவும் இருக்குது ஃபேஸ்க்கு, பாடி ஃபுல்லாக லோஷனாகவும் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும், பெஸ்ட்டு தான். அப்புறம் ஒரு டைம் நான் நிவ்யா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இருந்தேன். ஓகே. அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் செட்டாஃபில் போடுறேன். எனக்கு அதுவுமே பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குங்க. நான் கண்டிப்பாக அதெல்லாம் என் ஸ்கின்னுக்கு செட்டாக. சில பேருக்கு வந்து ஆயிலியாக இருக்கும், சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், காம்பினேஷனாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் காம்பினேஷன் ஸ்கின் தான். எனக்கு இங்கே பார்த்தா ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும், இங்கே பக்கம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது. சோப்பெல்லாம் கூட வந்து எனக்கு நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ண சோப் பார்த்தீங்கன்னா பியர்ஸ் தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணேன்னு அது நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் அதான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால பியர்ஸ் எனக்கு சோப்புனா நான் பியர்ஸ் தான் சொல்லுவேன். க்ரீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாஃபில் நல்லாயிருக்கு, அவ்னி நான் யூஸ் பண்ணது. ஃபேஸ் வாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி, இதில் குளுட்டாபெரின்னு சொல்லிட்டு அது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது, அதுதான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். நான் பிகினிங்கில் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாவில் போட்டுட்டு இருந்தேன் நீம் ஃபேஸ், அது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுவும் நல்லா தான் இருந்தது. நான் அதை ஒரு டைம்லாம் சும்மா வந்து என்னோட அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிளாக கபோர்டு இல்லை, மிரர் வச்சுருக்க டேபிள் சொல் அவ்வளோ இருக்கும். இப்போயுமே அப்படி தான் இருக்கும். வாங்கி வச்சுட்ருப்போம், ஆனால் அதை பெருசாக யூஸ் பண்ணதில்ல. அப்புறம் தூக்கி போடுற மாதிரி தான் ஆகும். எனக்கு லிப் பாம் அது ரொம்ப பிடிக்குங்க. அது நான் வீட்டில் இருக்கும்போது சும்மா ட்ரை ஆகும்போது எடுத்து போட்டுப்பேன். இது நான் ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணது இது ஒன்று தான். பிங்க் கலரில் இருக்குங்க, பேபி லிப்ஸ். எஸ், இதை பார்த்துருக்கேன் நான் கடையில். அப்படி போட்டு இப்போ சாஷேல விற்பாங்க. பேபி லிப்ஸ் இருக்குல்ல, அது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஒரு நாளைக்கு ஒரு நிறைய வாட்டி யூஸ் பண்ணிடுவேன். சூப்பர். அண்ட் வெயிட் மெயின்டெனன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து அப்போ நான் டிப் கேட்கல, ஏன்னா இப்போ கேட்கணும்னு சொல்லி நான் விட்டு வச்சேன். அதுக்கு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எக்ஸசைஸ் இல்லாமல் நீங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் எங்களுக்காக ஒரு 2-3. ஃபுட்டில் என்ன, ரொம்ப ஹெவியாக கார்ப்ஸ் எடுத்துக்க வேணாம், ரொம்ப நிறையா ஃபுட்டு ரைஸ் நிறைய எடுத்துக்காம நான் இருப்பேன். அதுக்கு ஈக்குவலாக நம்ம வெஜிடபிள்ஸாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், எக்கு நல்லா சாப்பிட்லாம், எனர்ஜி வேணும்ல, எக்கில் ப்ரோட்டீன் இருக்குது, ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், நிறைய ஜூஸஸ் குடிக்கலாம். அது எடுக்கும்போது எனர்ஜியும் கிடைக்கும். நிறைய கார்ப்ஸ் எடுக்கும்போது அதை தொப்பை வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், நமக்கே அது ஒன்று தோணும். நிறைய ஃப்ரை பண்ணிலாம் ரொம்ப ஆயிலி ஐட்டமாக காயுமே அப்படிலாம் சாப்பிடாம பாயில் பண்ண மாதிரி இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். சில பேர் சாலடெல்லாம் சாப்பிடுவேன். அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் ஓகே. அந்த டேஸ்ட்டு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு இப்போது நான் கடலைப்பருப்பு, நிலக்கடலை சொல்கிறேன், வேர்க்கடலை, அப்புறம் ஸ்வீட் கார்ன், அப்புறம் வந்து இது ரெண்டும் வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நான் அதுதான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெள்ளரிக்காய் ஒன்று, குக்கும்பர். நான் ஜிம் டயட்டுக்காக சொல்கிறத விட இதெல்லாம் எடுத்துகிட்டா பயங்கரமாக பசிக்கும்ல, அந்த டைமில் பசி போகிற மாதிரி இருக்கும். ஹெல்த்தியான விஷயம், எப்பவுமே ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது நல்லா இருக்காது, அது ஒரு போதை மாதிரி. அதுக்குள்ளே போயிட்டோன்னா அது ஒரு மாதிரி கண்டிப்பாக எந்த விஷயமுமே அது நமக்கே நல்லா இருக்கும். அது ரைஸ் கம்மியாக வச்சுட்டு சுற்றி இருக்க காயெல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம். சூப்பர். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு எல்லா டிப்பும் கொடுத்துட்டீங்க, நானும் நோட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு விஷயம் வந்து இப்போ நான் ஒரு 5 கேட்பேன், அதில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு டேன் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பார்லர் ஒரு வாட்டி கண்டிப்பாக நான் போயிடுவேன். டீடான் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். நான் அதை சும்மாலாம் நம்ம சொல்லக்கூடாது, வீட்லேயே அது பண்ணுவேன். டீடான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து தயிர் இருக்குல்ல, ஆமாம், அது பெஸ்ட்டு. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது தயிர் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது ஒரு 3 days அந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது டேன் ரிமூவ் ஆகுது. ஆனால் டேக்ஸ் டைம், உடனே எல்லாம் ஆகாது. கொஞ்சம் ரிசல்ட் இருக்கும். கேர்டு கூட தான் சில பேருக்கு செட் ஆனால் வந்து பைத்த மாவு போட்டுக்கலாம், இல்லை கடலை மாவு போட்டுக்கலாம். அது எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று ட்ரை ஆகும், ஏதோ ஒன்று இதுவாகும்னு சொல்லுவாங்க. பட் எந்த பேக் போட்டாலுமே ரொம்ப ட்ரை ஆனால் ஸ்கின்னு வந்து ஒரு மாதிரி ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே நான் ஹனி கூட போடுவேன். ஹனி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு மாதிரி ட்ரையாலாம் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் ஹனி கூட போடுவேன். நான் இப்போ வரும்போது கூட ரோஸ் பெட்டலோட பவுடர் கூட ஹனி போட்டு ஒரு ஃபேஸ் பேக் நான் போட்டுட்டு தான் வந்தேன். சூப்பர், ஒரு ஹேக் கிடச்சிருச்சு. அப்படின்னு டார்க் சர்க்கிள், இது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க? டார்க் சர்க்கிள் சீக்கிரமாக தூங்கினாவே இந்த பிரச்சனை இல்லை. அதானே நம்ம யூடியூப்லலாம் பார்க்குற மாதிரி வெள்ளரிக்காய் தான், வேறு என்ன இருக்கும். சில பேர் அன்றைக்காக ட்ரீட்மெண்ட்லாம் போடுறாங்க, அது தெரியல. பட் நம்ம வீட்லேயே பண்ணால் பொட்டேட்டோ ஜூஸ் இருக்குல்ல, அது வச்சுக்கலாம். எல்லாம் வெள்ளரிக்காங்க பெஸ்ட்டு.
சூப்பர். இப்போ வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும். ஒரு ஸ்கின்னை ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப், நீங்கள் அந்த ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்கு காம்பினேஷன் தான். நான் எப்படின்னா அதான் சொல்ல இந்த ஹனி நான் அப்பப்போ போட்டுப்பேன். 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் கூட போடாமல் சம்டைம்ஸ் நான் தூங்கிடுவேன். நைட்டு போடுறது தூங்கிடுவேன். அது அப்படியே பேலன்ஸ் ஆகும். ஏன்னா எல்லா நாளும் நம்மளை கேர் பண்ண மாட்டோம்னு நான் சொன்னேன்ல. அதில் பேலன்ஸ் ஆகிடும். நிறைய நான் தண்ணி குடிப்பேன். இளநீ மேக்ஸிமம் நான் குடிப்பேங்க. எனக்கு நான் ஜிம் முடிச்சுட்டு வரும்போது ப்ரோட்டீன் குடிச்சுனா நான் வரும்போது இளநீ ஒன்று எடுத்துப்பேன். இளநீ குடிக்கும்போது அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு அது தெரியட்டும். நான் என்ன இப்படி தான் பார்த்துப்பேன். மேபி நம்ம ஸ்கின் டாக்டர் கிட்டே நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷு, என்ன சீரம் லைக் ஃபேஸ் சீரம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. எனக்கு வந்து இப்படி தான் நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்பப்போ நான் ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னா ஐஸ் க்யூப் வந்து வச்சுப்பேன். அது உடனே ஒரு மாதிரி ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே பேபி. அண்ட் இன்னொன்று வந்து ஓப்பன் போஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்க பிரச்சனை. நல்லா இருக்க ஃபேஸையும் ஏதாவது ஒன்று போட்டு அந்த போஸ் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால எனக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். போஸ் வந்து நான் பிம்பிள்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறத சொல்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் போஸ் வந்து எல்லாரோட ஸ்கின்லேயும் இருக்கும். கண்டிப்பாக. அது மேக்கப் அந்த டோனர் நம்மளோட அந்த ஸ்க்ரப்பர் டோனர் ஐட்டம்லாம் இருக்கே கிளென்சர். ஸோ அப்படி தான் நான் வந்து கிளென்சிங் மில்க் வந்து மேக்கப் போடும்போது நான் ஃபோட்டோஷூட் போயிட்டு வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணேன்னா நான் அதை வச்சு தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணிட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் டோனர் வச்சு ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு அப்படியே விட்டுருவேன். இல்லைனா வந்து பனானா இருக்குல்ல, பனானாவும் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக தான் தெரியும். ஸ்க்ரப்பர் வந்து டோட்லி அந்த இது இருக்குல்ல சுகர் கூட ஹனி போட்டு நான் அதை ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பனானா நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு டைமில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். நான் சொல்லிட்டே பண்ணுவேன், கையில் இருக்க ரேகெல்லாம் கூட தெரிஞ்சிரு போல, இதை நான் இவ்வளோ தான் ஃபாலோ பண்ணினேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் வந்து கிளென்ஸ் பண்ணிடணும் ஃபேஸை வந்து. ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டில் போகிறோம் அப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டா ஸ்கின் நம்ம ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் உங்கள் ஹேர் வந்து நீங்கள் அப்படியே நேச்சுரலாக தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு ஹேரை வந்து நிறைய அது அப்படி இப்படின்னு போட்டு ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் டேமேஜ் எப்படி நீங்கள் திரும்ப கரெக்ட் பண்ணிக்கிறீங்க? நான் நேற்று கூட ஹேர் பேக் போட்டாங்க. மருதாணியும் ஹைபிஸ்கஸ்க்கும் செம்பருத்தியும். நான் ஊருக்கு தீபாவளிக்கு போனப்போ அம்மா வந்து அது எனக்கு எப்படியுமே அது ஒரு கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுத்துருவாங்க. தம்பி ஊருக்கு போகணுன்னு எடுத்துகிட்டு வந்துடுவான். இல்லைனாலும் இங்கே நமக்கு கிடைக்கும். எனக்கு ஹேர் அவ்வளோ முக்கியம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா இந்த முகத்துலேயே ரொம்ப உருப்படியாக இருக்கிறது அது ஒன்று தான் நான் யோசிப்பேன். அது வந்து எனக்கு கெமிக்கலாக எதுவுமே போகாமல் ரொம்ப ஷாம்புவுமே நான் வந்து ஜிகே ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். கண்டிஷ்னருமே அதுதான். ஹீட் ப்ரொடெக்டர் மட்டும் போட்டுப்பேன். ஸ்ட்ரைட் பண்ணேன். இப்போ லைட்டாக நான் ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூக்காக கொஞ்சம் குட் லுக்கிங்காக இருக்கணுமேன்றதுக்காக நான் ஸ்ட்ரைட் பண்ண நினைக்கிறேன். அப்போது ஹீட் ப்ரொடெக்டர் போட்டுட்டு தான் நான் வந்து பண்ணேன். சீரம் ஆப்வியஸாக இருக்கும். ஆனால் ரீசெண்ட் டைமில் நான் சீரம் டாக்டர் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த சீரம் இது வந்து எப்படின்னா இது கெமிக்கல் ஐட்டம் தான். நான் கெமிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. இது கூட இல்லைனா வேறு எப்படி நான் ஷியக்கா போட்டு தான் குளிப்பேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதுதான் போடுறேன். அது இல்லாமல் எனக்கு ஹேர் கேர் எதில் எனக்கு பெஸ்ட்டாக என் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்குது நான் எதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து எக்கோ இல்லை கர்டோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இல்லை நைட்டே வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டு அதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ஷூட்டுக்காக என் ஹேர் நான் என்ன ஃபோட்டோ ஷூட்டில் மட்டும்தான் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ எனக்கு வந்து திருப்பி கிடைக்கிற மாதிரி நல்லா இருக்கே ஸ்கின் அப்படி ஹேர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது. ஹேர் ஃபால் நிஜமாகவே கண்ட்ரோல் ஆகுது. நான் வீடியோ கூட அப்பப்போ அதான் போடுவேன். இது மட்டும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம்ல, நமக்குலாம் பயங்கர இதுவாக இருக்கும். ஸோ நான் நைட்டு ஆனால் ஆயில் வச்சுருவேன். ஹேருக்கு வந்து நைட்டு ஆயில் வச்சுட்டு பண்ணும்போது எனக்கு எல்லாம் ஒரு 1 hour முன்னாடி வச்சுட்டும் எங்கேயாவது அர்ஜென்ட்டாக வெளில கிளம்பணும் அப்படின்னா நான் அப்படியும் பண்ணுவேன். பட் வந்து இந்த மாதிரி ஹோம் ரெமெடியாக போகிறோம் தெரியுமா, ஹெர்பலாக போகும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஹேர். எனக்கு அப்படி தான் இருக்குது. சூப்பர். அண்ட் ஹேர் ட்ரைனஸ், நம்ம ஹேர் வந்து ட்ரையாகவே நம்ம பொல்யூஷனில் போகிறோம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ட்ரை ஆகும். அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க? அதை சொல்ல கர்டு போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் இதுவுமே பெஸ்ட்டு செம்பருத்தி இருக்குல்ல. நேற்று நான் வந்து கண்டிஷ்னர் போட்டு அது என்னன்னா செம்பருத்தி போடும்போது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். செம்பருத்தி தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு ஹேக் வச்சுருப்போம். சின்ன வயசுலேருந்து பேக்லாம் போட்டு அதை போட்டு இதை போட்டு இது நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒரு பியூட்டி ஹேக் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது? நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது நிறைய முன்னாடிலாம் முல்தானி மெட்டி தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ நான் முல்தானி மெட்டிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுவீங்க முல்தானி மெட்டில்?
அது அது சந்தனமும் அதுவும் ப்ளஸ் வந்து ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, இதை மிக்ஸ் பண்ணி நிறைய வாட்டி அப்படி தான் போடுவேன். நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாமே அந்த வேலையை ஆரம்பித்தேன். இல்லை அப்படின்னா தக்காளி, ஐயோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் பக்கத்தில் உட்காந்து ரசத்து எதுக்கும் வேலை பார்க்க விடுறதில்ல, அந்த தக்காளி எது கிடைச்சாலும் அம்மா கொடுமா. ஸோ தக்காளி நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். தக்காளி நான் இப்போ ஏதாவது ஜூஸ் போடுறேன் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துப்பேன், அதை நான் வந்து போடுவேன். இப்போலாம் அதுதான். ஸோ ஒரு வேலை கிச்சனுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னா பச்சை மிளகா வெங்காயம் தவிர புளியெல்லாம் கூட நான் ஃபேஸ்க்கு போட்டிருக்கேங்க. ஆக்சுவலாக புளி போடலாங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது நிஜமாலே. புளி யூஸ் பண்ணுங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க, புளி வந்து போடலாம். அது நல்லாயிருக்கும், ஸ்கின் வந்து நல்லா இருக்க மாதிரி ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எனக்குன்னா டக்குன்னு நான் போடுற ஃபேஸ் பேக் அப்படின்னா முன்னாடி முல்தானி மிட்டி, இப்போ வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதை அரைச்சி காய வச்சது இருக்குது. ஸோ அதுதான் நான் இப்போ ரெகுலராக எங்கேயாவது உடனே இன்ஸ்டண்ட்டாக நான் ரெடி ஆகணும்னா அதுதான், மேகி மாதிரி 2 minutes அதுதான். சூப்பர் டியர். அண்ட் இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 5-6 விஷயம், ஒரு காஸ்மெட்டிக் கேட்பேன். அதில் நீங்கள் என்ன காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னு பிராண்ட் நேம் மட்டும் எனக்கு சொல்லணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து காஜல் லாக்மி. இது நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் நான் பண்ண ஆர்டிஸ்ட் நிறைய பேர் லாக்மி தான் சொல்கிறாங்க. லிப்ஸ்டிக் லாக்மி. ஓகே, என்ன ஷேட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க? இந்த ஷேட் தான். இது என்ன கலர், இது எனக்கு பிடிக்கும். இல்லைனா நியூட் லிப்ஸ்டிக், அது ஏன் லிப் கலர்லேயே இருக்கும், அது பிடிக்கும், அது நல்லாயிருக்கும். சூப்பர். அண்ட் இன்னொன்று ஃபேஸ் வாஷ் இப்போ குளுட்டாபெரி தான். மாய்ஸ்சரைசர் செட்டாஃபில் ஆமாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. பாடி லோஷன் பாத் அண்ட் பாடியில் இருக்குங்க. அது 3 ஃப்ளேவரில் வாங்கினேங்க. அது ஒன்று பயங்கரமாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருந்தது, இன்னொன்று சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்தது, எனக்கு அது நேம் தெரியல. பாத் அண்ட் பாடியில் வாங்கினது செம்ம ஸ்மெல்லியாக இருக்கும், பயங்கரமாக பர்ஃப்யூம் போட்ட மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதில் பாடி வாஷும் இருக்குது, அதுவும் பாடி வாஷ் அதான் யூஸ் பண்ண. அடுத்த கொஸ்டின் இருக்கான்னு தெரியல. பாடி வாஷ் அதுதான். ஓகே, இல்லைன்னா பியூர் சோப்பு. ஓகே. அண்ட் பர்ஃப்யூம், என்ன பர்ஃப்யூம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப லைக் பண்ணி? பர்ஃப்யூம் இப்போது ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 1 year நான் வந்து துபாய் ஷூட்டிங் அந்த எனிமிக்காக போனப்போ நிறைய சென்ட்டெல்லாம் வந்து எடுத்து. ஆமாம், அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நேமில் இருக்குது, நிறைய இருக்கிறதுனால ஓகே தெரில. ரொம்ப வருஷம் நான் பார்க்க வென்யூவில் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நல்லாயிருக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து அவ்னி. ஓகே. ஷாம்பூ ஜிகே. கண்டிஷனரும் அதுதான். அது அடுத்தது அது கேட்கலான்னு வந்தேன். வெரி குட், நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவீங்களா? ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். அந்த பிராண்ட் டாக்டர் கொடுத்துருந்தாங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணது, அது எனக்கு தெரியல. அது ஹேர் ஃபால்லாம் எதுவும் இருக்காமல் இருக்கணுன்றதுக்காக எனக்கு அது தெரியல. ஓகே. அண்ட் ஆயில் வந்து இது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், தேங்காய் தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ண தான் வச்சுருக்கேன். அது ஏதாவது ரெசிபி சொல்லுங்களேன். எப்படி? ரெசிபிலாம் ஒன்றுமே இல்லை. அது வெங்காயம், அதுக்கப்புறம் செம்பருத்தி, கருவேப்பிலை, அப்புறம் அம்மா அதில் இன்னும் என்ன போட்டாங்கன்னு தெரியல, மருதாணி, அப்புறம் இன்னொன்று அவங்க ஏதோ பூலாங்கல் ஏதோ ஒன்று போட்டாங்க, அது தெரியல, ஆவாரம் பூவா போட்டாங்க. அது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதை எண்ணெயில் அப்படியே கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அதெல்லாம் அடியில் போயிடும். அந்த எண்ணெய் தான் தேய்ச்சிட்ருக்கேன். நான் உங்களுக்கு வீட்டுக்கு போய்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அது அப்படியே அந்த ஃபோட்டோவோட அந்த பாட்டிலோட நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன். காஜல் மட்டும் வச்சுக்கிறது பிடிக்கும், பட் எங்கேயாவது தேவைப்படும் போது நம்ம வச்சுப்போம். அந்த ஜெல் இருக்கும்ல, ஜெல் டைப்பில், அது எனக்கு பிடிக்கும். அது இருக்குது, பட் அது பெருசாக நான் யூஸ் பண்ணல. லாக்மிலே தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் வச்சுருக்கிறது லாக்மி மிஸ்லாரியா, எனக்கு தெரியல, அதுதான் வச்சுருக்கேன். ஸ்டேட் பேங்க் நம்பர்லேருந்து கால் பண்ணுறோம். நான் ஸ்டேட் இல்லையம்மா, நான் ஸ்டேட் பேங்க் இப்படி தான் பேசுவான். அவன் என்ன பேசுகிறான் அவனுக்கே தெரியாது.